Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நாம் இந்த வேளையிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Hallelujah. 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்கள் போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆனந்த மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்னது போல இந்த வேளையிலே தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. குடும்பமாக வந்திருக்கிறோம் ஐயா, தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறோம் ஐயா, பிள்ளைகளாக வந்திருக்கிறோம், சபையாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை உமக்கு கொடுத்து தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க துக்கத்தோடு வந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக தேவன் ஏதாவது ஒரு பகுதியிலே வார்த்தை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, பாடல் மூலமாக தேவன் சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஒரு பாடல்களை பாடி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களாய் அதிசயநாதரை துதித்திடுவோம். அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடுவேன், ஆனந்த கீதம் பாடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடுவேன், ஆனந்த கீதம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். பாடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவோம். நன்றியால் வணங்குவோம். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன்.
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஆராதிப்போம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாது கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாது கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். பயப்படாதே,
பயமில்லை ஆண்டவரே, பயமில்லை ஆண்டவரே, பயமில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே பயத்தை போல காணப்படலாம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை பயப்படுத்தலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. பயமில்லை ஆண்டவரே. அறிக்கை செய்வோமா, சபையை சொல்லுவோமா, பயமில்லை ஆண்டவரே. என் குடும்பத்திலே பயமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. பயங்கள் வருகலாம், தடுமாற்றங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம் ஆண்டவரே, பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பாருங்க, இந்த பயப்படுறதுக்காக நான் நேற்று சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் லிஸ்ட் போட்டேன். எவ்வளவோ லிஸ்ட் வருது. சிக்னஸ்க்காக, ஃபியூச்சர், ஃபெயிலியர்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஆஃபீஸ், பில்ஸ், கடன், வாழ்க்கை, மரணம். இப்போ பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு பயம் வச்சிருக்காங்க, ஃபோபியா என்று சொல்லி. இவ்விதமாக உலகம் பயந்து கொண்டிருக்கிறது, மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பவுல் நமக்கு அழகாக வேதத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால் தீமோத்தியிலே 2 தீமோத்தி 1:7 தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் நமக்கு பலமுள்ள ஆவியும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. நான் விசுவாசிக்கிறேன், பயமானது ஒரு ஆவியாய் இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:9 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், மீண்டுமாக அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு தராமல் அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுபகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அழைப்போமா, அப்பா ஏசப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீர். ஆண்டவரே பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீர். நாம் இன்னொரு ஒரு பாடலை பாட போகிறோம். நம்முடைய தகப்பனார் தாமஸ் ராஜா ஐயா, போதுகர் ஐயா, அவர் எழுதின ஒரு பாடல். இன்றைக்கு குடும்பமாக, சபையாக அதிகமாக அவரை நினைவு கூறுகிறோம். அவருடைய சாட்சி, அவருடைய வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள் தலைமுறை தலைமுறையாக செய்யும்படியாக வாக்குறுதி எடுத்து இந்த பாடலை பாடுவோமா? தேவனை நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனை உமக்குப்பானவர் யாரும் இல்லை. சகலமும் செய்ய தேவனே உமக்குப்பான தேவன், தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய
ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம தகப்பனாருடைய சாட்சிகள் தெரியும். அந்த சாட்சிகள் வெறுமனே செத்த சாட்சிகளாய் அல்ல, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று இன்றைக்கும் அவைகள் வல்லமையுள்ள விதைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய சமூகத்திலே பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, பதிலை சொல்லுவோமா? அந்த இடத்துல கேள்வியாக எழுதப்பட்டிருக்கிறது பாடல். ஆனால் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம் ஐயா. முந்தினதை பார்க்க மாட்டோம் ஐயா, பின்னாடி பார்க்க மாட்டோம் ஐயா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் நீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்த அப்பா சர்வஞானியே, ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. அதே செய்கிறோம் ஐயா. என்னை விலகாதிருக்கும் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர்கள், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்கின்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் ஆராதிப்போம். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். யாவே நீர் என்றும் என் தேவா தலைமுறை யாவே நீர் என்றும் என் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ யாவே நீர் என்றும் நம் தெய்வம் தலைமுறை தலைமுறையா யாவே நீர் என்றும் நம் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ பயம் மாறிடுமே சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடும் மாறட்டும் ஐயா தொலைதே ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே கைகளை உயர்த்தி
வியாதிகள் நீங்கிடும். எல்லா தோல்விகளும், எல்லா ஆவி, பயத்தின் ஆவிகள் நிலத்தின் ஆவினால் நிரம்பட்டும் ஐயா. ஜெயமாக நடந்து உம்மை அல்லால் வேறு ஞாபகமில்லை. எங்கள் பரிகாரம் ஜெயமாக நடந்து உம்மை அல்லால் வேறு ஞாபகமில்லை. யாவே நீ என்றும் என் தெய்வம். ஆராதித்து முடிப்போம். தலைமுறை தலைமுறையாக, குடும்பமாக ஆண்டவரே, பிள்ளைகளாக ஆண்டவரே, சமுதாயமாக ஆண்டவரே, தேசமாக ஆண்டவரே, யாவே இயேசுவே விட மாட்டோம் ஐயா. ஆராதித்து தோல்விகளை மாற்றி, வியாதிகளை மாற்றி,